இன்றைக்கி நம்ம கீரை மசியல் பண்ண போகிறோம். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ட்ரெடிஷ்னல் கீரை மசியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து வத்த குழம்புக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம், பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அது எப்படி பண்ண போகிறோம்னாக்க, இடுப்பு சட்டியில் டைரெக்டாக கீரையை நம்ம வேக வச்சிடணும், உப்பு மஞ்சப்பொடி போட்டு. என்ன கீரை? அரைக்கீரைம்மா. இன்றைக்கி அரைக்கீரை மசியல் பண்ணுறேன். அரைக்கீரை ரொம்ப மசியலுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி அரைக்கீரை மசியல். நீங்கள் ஒரு 4 பேர் சாப்பிட்றது கொஞ்சம் தாராளமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு பெரிய கட்டு மசியல் பண்ணலாம், கீரை போட்டுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுட்டுருங்க. அதை வந்து இடுப்பு சட்டியில், ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு மசிக்கிறதுக்கு முடியும். அதனால் ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போது இதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் கல் உப்பே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லாததுனால, வெறும் கீரைங்கிறதுனால உப்பு வந்து ஜாஸ்தி தேவைப்படாது. அதனால் ஒரு டீஸ்பூனாலும் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுங்க, கல் உப்பு. நீங்கள் சால்ட்டு தான் உங்களுக்கு பழக்கம்னா அது உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ரொம்ப சிம்மில் வச்சோம்னாக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஹையில் வச்சு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். எவ்வளோ கட்டு கீரை எடுத்துருக்கோம் இன்றைக்கி? நான் 2 கட்டு கீரை பண்ணுறேன் இன்றைக்கி. நான் மீடியம் சைஸ் கீரை. அதுக்கு இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள், மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். கை வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் மூடி வச்சுட்டேன்னாக்க அப்பப்போ திருப்பி போட்டேன்னாக்க சீக்கிரம் மசிஞ்சிடும். இப்போ இதை போட்டுப்போம், இது வேகட்டும். இந்த உப்பு மஞ்சப்பொடி போட்டேன் இல்லையா உங்களுக்கு, பாருங்க வெந்துடுத்து. இதை வந்து நம்ம நல்லா கரண்டியால் நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் அவங்களுக்கு சேர்ந்தா மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ நம்ம மசிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு மிளகா வத்தல் தாளிச்சு கொட்டியிருக்கோம். இதை வந்து கீரையில் ஊற்றிட்டு, கீரை ஏற்கனவே நம்ம வெந்துட்டு மசி வச்சுருக்கோம், நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ தாளிச்சு கொட்டுட்டு இந்த மிளகாயை கொஞ்சம் லைட்டாக ஒரு அமுத்திடலாம், அந்த காரம் இறங்குறதுக்காக. ரொம்ப சுவையான கீரை மசியல். இதை நீங்கள் பிசைஞ்சு வேண்டாம் வேண்டாம், இது இப்படி தான் இருக்கணும், கரண்டி கண்டியாக தான் இருக்கணும். தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணுங்க, அதான் ரொம்ப டேஸ்ட்டு உங்களுக்கு. தேங்காய் எண்ணெய் ஃபேட்டும் கம்மி. நீங்கள் வந்து இப்போது பிசைஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாத்துக்கு, வத்த குழம்பு சாத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம். அருமையான கீரை மசியல், கலர்ஃபுல் க்ரீன் கலரில் இருக்க பற்றியெல்லாம். நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணிடாதீங்க, கொஞ்சம் ஹையில் வச்சு பண்ணால் தான் அந்த க்ரீன் மாறாமல் வரும் நம்மளுக்கு. ரெடி, அருமையான கீரை மசியல் ரெடி. பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ, எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ, எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.